எதையும் சாதிக்க வேண்டும் என்று மனதால் நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி முயற்சித்து ஜெயித்தவர்கள் தான் மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர். இப்படி நம் வரலாற்றில் இன்னும் எத்தனையோ பேர். பலமும் பலவீனமும் நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது. சோ நமக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன் லட்சியத்தை அடைவதே முழு மூச்சாக கொண்டு இன்றிலிருந்து காலையில் எழுந்ததும் நான் நேர்மையானவன், அழகானவன், சுறுசுறுப்பானவன், என் பணியில் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். கடைசியா ஒரு நாள் இந்த உலகத்துல உங்களால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு எதுவுமே இருக்காது. அதை இப்பவே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எங்க உங்களுக்கு கொடுத்த கண்ணாடியை எடுத்துக்கங்க. இப்ப சொல்லுங்க. நான் நேர்மையானவன், சுறுசுறுப்பானவன், அழகானவன், என் பணியில் வெற்றி பெறுவேன். Everybody loves me. நான் நேர்மையானவன், சுறுசுறுப்பானவன், அழகானவன், என் பணியில் வெற்றி பெறுவேன். Everybody loves me. சோ நமக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன் லட்சியத்தை அடைவதை முழு மூச்சாக கொண்டு இன்றிலிருந்து காலையில் எழுந்ததும் நான் நேர்மையானவன், சுறுசுறுப்பானவன், அழகானவன் அப்படின்னு தினம் தினம் சொல்லிக்கிட்டு அதை பின்பற்றுங்க. இதுவரை உங்களை எதுக்கு லாய்க்கு இல்லாதவன் சொல்லி உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி இப்ப போய் நின்னு ஜெயிச்சு காட்டுங்க. உழைக்காத, நான் தான் வந்துட்டேன்ல. உனக்கு சாப்பாடு வைக்கிறேன், குளிப்பாட்டுறேன், எல்லாமே நான் பண்ணல. உன்னை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட். என் அப்பா அன்னைக்கே படிச்சு சொன்னாரு, நீ சரியில்லாதவன், உதவாக்கற 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன். நான் தான் தெரியாதமா உனக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். கரண்ட் பில் கட்டணும், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, புக் பண்ணணும். எல்ஐசி வேற கட்டணும். இதெல்லாம் யார் வந்து கட்டுவா? உன் அப்பா கட்டுவா? முடிக்கிறத பாரு, திருட்டு முடி. ஒழுங்கா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தெருவா பூ விக்கிற வேலைக்கு போ. ஏய், என்னடி தாலி கட்ட புருஷன் கூட பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேச? அடிச்சா ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். பேசுறீ பேசுறீ பேசுறீனா பேசுறீ. தைரியம் வந்தா இப்ப பேசு. இப்படி எல்லாம் பேசணும் தான் சார் எனக்கு ஆசை. ஆனா அவன் முன்னாடி என்னால பேச முடியல. அவளை டீப்பா லவ் பண்ணதுக்காக ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்குதா போய் சொல்லிட்டேன். தாலி கட்டின அன்னைக்கு அவன் தம்பி மூலமா நான் மேனேஜர் தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு நான் உண்மையிலேயே கம்பெனில மேனேஜரா வரணும் அன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டா. ஏ மச்சான், அன்னைக்கு உங்க அக்கா கிட்ட என்ன போட்டு கொடுத்து இப்படி வாழ்நாள் முழுக்க புலம்பு வச்சுட்டு நீ போட்டாக்கு போட்டு கொடுத்து நிக்கிறியா? சூப்பர். ஏ மச்சி, உன் வீடு 3வது தெரு தானடா? ஆமா. அதுல 5வது வீடு நம்ம கோவிந்தா வீடு தானே? ஆமா. அத விடுறா, அந்த கோவிந்தனும் கருப்பு, அவன் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மட்டும் எப்படிடா சோப்பா? ஏய், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ரா. விடுறா, ஏதோ கடவுள் கருணை காட்டியிருக்காரு. என்னது கடவுள் கருணை காட்டினாரா? என்ன மாதிரி மச்சி, பொண்ணோட அப்பா ரொம்ப ஏழை போல இருக்குடா. எப்படா சொல்ற? குட்ட பாவாடைய தச்சு கொடுத்திருக்கா. பாவாடை தைக்கும் போது பாப்பா சின்னதா இருந்திருக்கும், இப்ப வளர்ந்து பெருசாயிடுச்சு. இல்ல பங்காளி, அது ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருக்கும். டேய், நாம பார்த்து ரசிக்கடா. இருங்கடா, உங்களுக்கு போலீஸ்ல சொல்றேன். ஏய் தம்பி, ஏய் வாங்கடா. ஏய் தம்பி, பொடி பையா,
சொன்னனே கேட்டியா? எப்படி பிளான் பண்ணி அடிச்சோம் பாத்தியா? எவன்டா பால் அடிச்சது? நீ அடிச்சியா? சொல்றா. எனக்கு தெரியாதுண்ணா. எங்க கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். நீதான் ஹீரோவா? நான் என்ன பண்ணேன்? என்னடா? ஓ, நீதான் இவனுக்கு பாசா? விளையாட்டு காட்டுறிய பொடியன்களை வச்சு என்கிட்ட காட்டு பாக்கலாம். நீ என்ன பெரிய எவனா? ரோட்ல போற வர பொண்ணுங்கள்ட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா. நண்பன் நான் உங்கள் புது நண்பன் அழகான ஸ்டைலால் யுகம் முழுவதும் ஜெயிப்பவன் தெரிஞ்சுக்கோ தமிழ் நண்பன் விளையாடும் இளம் கண்ணன் படகோட்டி அவர் போல் ஒரு பள்ளிக்குள்ளி இவன் நட புரிஞ்சுக்கோ உயிரையும் தருவேனே என் நெஞ்சின் பொய்களுங்கு எவனையும் எடுப்பேனே என் கண்களில் அச்சமிங்கு நான் நடிப்பவன் தான் நன்றி நான் உடையவன் தான் நட்பை நான் மதிப்பவன்
ரொம்ப சுத்தி ஒபாமா இவன் ரசிகன் இங்கு ஆமா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம் ராஜா டாக்டர் போல் இலக்கினை அடைவேனே என் லட்சியம் எப்பவுமே தேல் 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 த்ரில்களை ரசிப்பேனே என் பொன்மொழி எப்பவுமே கூல் 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 மூவே இந்த உலகமே எனக்கு ஒரு தோட்டம் இதில் இருக்குது எனக்கு ஒரு கூட்டம் தினமும் தொடரும் அதிரடி ஆட்டம் வானன்பாலியவைகள் கோர்ப்போம் பல நதிகளின் கடல் என சேர்வோம் வரும் தடைகளை உடைத்திட பார்ப்போம் வெல்வோம் வெல்வோம் கொண்டாடு ஒரு தவணைகள் இனிய நாளைக்கு மாலைகள் தோல் சேருமே நிறங்களும் கொடுப்போமே அட நண்பர்கள் சண்டைகளும் நெய் 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 பயமின்றி நடப்போமே அட எப்பவும் நண்பர்களே நெய் 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 யார் கேட்டாலும் உதவிகள் புரிவாயே உன் புன்னகை உண்மையே ஜில் 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 போரிட்டாலும் எதிர்த்திட துணிவாயே நீ தொட்டது மொத்தமுமே தூள் 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 உன்னை மார்னிங் வாக்கிங் கூட்டு போறது நானு, சாப்பாடு வைக்கிறது நானு, தூங்க வைக்கிறது நானு. ஆனா நீ அவங்க பக்கம் சாப்பாடு பண்றியா? உனக்கு 2 பிஸ்கட் கட்டு. ராஜு ஏன் இவ்வளவு டல்லா இருக்கா? என்ன என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க 2 பிஸ்கட் பண்ணி 4 பிஸ்கட் போட்டுருக்க. வேணா நாயே கேளு. என்ன? இல்ல ராஜுவ சொன்னேன். நீ ஏதோ போய் சொல்ற. எப்பவுமே போய் சொல்றதே உன் வேலையா போச்சு. இப்படிதான் பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ற போய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் சொல்ற ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறேன். என்னையே மாட்டி விடுறியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். என்ன மாமா காலையிலே சுப்ரபாதம் கேட்டாச்சா? ஏய் எனக்கு இது புதுசா? சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? இரு இரு நான் அக்கா கிட்ட எப்படியே சொல்றேன். டேய் வேணா வேணா, நீ ஏற்கனவே வச்ச வட்டியே 5 வருஷம் ஆகி இன்னும் அணையில. ஆமா அக்கா உங்க அம்மா மாதிரியா இல்ல உங்க அப்பா மாதிரியா? எது கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அம்மா மாதிரி. அப்ப உங்க அம்மா பெரிய வாயாடியா இருப்பாங்க போல இருக்க. சரி சரி டென்ஷன் ஆகாத. அக்கா இந்த துணியெல்லாம் ஒன்னதான் அயன் பண்ண சொல்லுச்சு. போற வழியில அயன் கடையில கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்ப நீயே அயன் பண்ணு. எப்படியாவது மேனேஜ் ஆகி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். ஏலேலமா ஏலேலமா சொல்லாமலே உள்ளம் துள்ளுமா சொல்லாமலே உள்ளம் துள்ளுமா. ஏய் ஜஸ்டின். ஹாய் கௌதம். டைம் ஆச்சு இன்னும் ரெடி ஆகலையா? ஹே 5 minutes dude. Crazy fellow. ஹே கௌதம் போலாமா? ஜஸ்டின் ஒரு நிமிஷம். பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சு. யார் இது? பக்கத்து வீட்டுல பொண்ணா? நோ சான்ஸ். ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு போச்சுடா. அது ஒரு பிளே ஸ்கூல். அங்க குழந்தைங்க தான் இருக்கு. சிஸ்டர்ட்ட பேசிட்டு குழந்தையை தூக்கி கொஞ்சிட்டு போச்சுடா.
எனக்கு என்னமோ அடிக்கடி வந்துட்டு போற பொண்ணு மாதிரி தான் இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்க, இது கூட தெரியாதா? அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையே. எதுக்கு இப்போ உனக்கு டவுட்? வா போய் கேப்போம். சிஸ்டர், 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே, அவங்க யாருக்காவது சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்க இல்ல தம்பி, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கா. யார் என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு சொல்றதுக்கு விருப்பப்படல. பேர் மட்டும் சொல்லுச்சு. என்ன பேரு? இஷாவோ திஷாவோன்னு சொல்லுச்சு, தெரியல. கொஞ்ச நேரத்துல என்னைய குழப்பிட்டியடா. போடா. என்ன ஆளை பார்த்த உடனே போர்டை மாத்திட்டீங்களா? ஆமா, உங்ககிட்ட முன்ஜாக்கிரதையா இருக்கணும்ல. என்ன சேட்டா, நாய்க்குட்டி புதுசா இருக்கு? நேத்து மதியம் வந்துச்சு, பார்க்க பாவமா இருந்துச்சு. கொஞ்சம் பால் ஊத்துற, அதுல இருந்து எங்கேயே தங்கிருச்சு. பால் ஊத்துனதுக்கு பதிலா நீ போடுற டீ ஊத்தி இருந்தா அது எப்போ ஓடி போயிருக்குமே. ஹாய் பப்பி. என்ன பப்பி, ஏற்கனவே குண்டு, அதுல வேற பிஸ்கட்டா? ஏன் உனக்கு வேணுமா? குடு. எப்படி இருக்கு? நாட் மை டேஸ்ட். பிடிக்கல. உனக்கு? நல்லா இருக்கு. எதுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்? என் நாய்க்கு பிடிக்குமா பிடிக்காதோ நாய் நினைச்சேன். குடுத்த பிஸ்கட்டை எடுத்துட்டியா? ஹலோ ஹலோ. எஸ் மிஸ்டர் கும்பானி. சபார், என்ன மொட்டையா கும்பானி கூப்பிடாத. என் பேர் ராஜேஷ் கும்பானி. இனிமே என்ன கும்பானி கூப்பிட்ட உன்னை குஜிலின்னு கூப்பிடுவேன். என் பேரு குயில். எவ்வளவு அழகான பேரு. அது அழகான குயிலுக்கு, உனக்கு குஜிலி தான் கரெக்ட். உனக்கு இப்ப என்ன வேணும்? அர்ஜென்ட்டா நான் பாஸ பார்க்கணும். பாஸ் அப்செட்டா கேபினுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. டோன்ட் டிஸ்டர்ப். நான் மீட்டிங்ல இருந்ததால கால் அட்டெண்ட் பண்ண முடியல. எங்க கிளப் டீமுக்கு ஒரு கோச் வேணும்னு கேட்டிருந்தேனே, என்னாச்சு? ஓ சாரி டார்லிங். என்ன சாரி? இந்த டைம் நம்ம பொண்ணு விளையாடுறா. டோர்னமெண்ட்ல அவ ஆடுற டீம் வின் பண்ணியே ஆகணும். இல்லனா கம்பெனில நீ பாஸா இருக்க மாட்டே, வாட்ச்மேன் ஆக்கிடுவேன். இன்னும் 1 or 2 daysல கோச்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டோன்ட் வரி டார்லிங். டார்லிங் எல்லாம் கிடையாது. நீ கன்ஃபார்ம் பண்ணி தரல உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இப்பவே கோச் வேணும், ஏற்பாடு பண்ணு. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்? அவங்க பாஸோட வைஃப். இப்ப தனியா தான் இருப்பாரு, பார்க்கணும்னா போய் பாரு. குட் மார்னிங் சார். நீயா? சார், நான் 10 வருஷமா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ரமோஷன் கிடைக்கல. ஆனா 2 வருஷமா வேலை பார்த்துக்கலாம் ப்ரமோஷன் கொடுத்தீங்க சார். எனக்கு ப்ரமோஷன் வேணும் சார். நீ 10 வருஷமா ஒர்க் பண்ணி ஒன்னால ஆபீஸ்க்கு வந்த இன்கம் விட மத்தவங்க ஒரே வருஷத்துல உன்னை விட 2 மடங்கு அதிகமா இன்கம் பண்ணிருக்காங்க. உன்னை இன்னும் ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ வந்து ப்ரமோஷன் கேக்குறியா? உன்னை போய் டிஸ்மிஸ் பண்ணிடுற. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் உங்க சைன். Thank you சார். குயில். எஸ் சார். மேடம் கிளப்போட ஃபுட்பால் டீமுக்கு கோச் வேணுமா? யாராவது இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்க. குட் எக்ஸலன்ட் கோச்சா இருந்தா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை தாராளமா கொடுத்துடலாம். ஓகே சார், I'll find out. சார், இந்த ஃபுட்பால் கோச் உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சார், நானே பெரிய ஃபுட்பால் பிளேயர் சார். ஸ்கூலு காலேஜ் டீம்லாம் கேப்டன் இருக்கு சார். சார், நான் விளையாடின எல்லா மேட்சும் வின் தான். ஹலோ, உன்னால வேகமா வர பால தடுத்து கூட நிறுத்த முடியாது. நீ எப்படி விளையாடி இருப்ப? கேப்டன் வேற சொல்ற? என்னால இதை நம்ப முடியல. சார், சச்சின் கூட குள்ளம் தான் சார். ஆனா கிரிக்கெட்ல நம்பர் 1 வரல. அந்த மாதிரி தான் சார் நானும். ஆளா பார்த்து இட போடாதீங்க. என்ன கோச்சா போடுங்க. டீம் எப்படி வின் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. ட்ரை பண்ணலாம். டார்லிங், ஒரு லேடிஸ் டெய்லர் சிச்சி ஒரு கோச் கிடைச்சிருக்காரு. நீ உடனே கேபின் வரியா? ஓகே. இவர் மிஸ்டர் ராஜேஷ் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு.
ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்காரு. கேப்டனா கூட இருந்திருக்காரு. ஓ வெரி வெல். நீங்க எங்க எந்த டீம்ல விளையாடி இருக்கீங்க? காலேஜ் டீம், சுல்தானா கிளப், டிங் டாங் டீம் இங்கலாம் விளையாடி இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிளப் டீம் எங்கெங்க இல்லையே. யூபி பஞ்சாப்ல இருக்கு மேடம். ஓ எந்த பொசிஷன்ல விளையாடுனீங்க? நான் கிக்கரா விளையாடி இருக்கேன். கிக்கரா? பொசிஷன்ல நீங்க ஸ்ட்ரைக்கரா டிஃபெண்டரா? ஃப்ரண்ட் மிட் பேக் ஆல் பொசிஷன் ஆடி இருக்கேன். ஓ ஆல் பொசிஷன். எஸ் எஸ் ஆல் பொசிஷன். டார்லிங் எனக்கு ஓகே. ஆமா டார்லிங், எனக்கு அதான் சரின்னு படுது. கேப்டன் வேற இருந்திருக்காரு, ஆளு வேற பர்சனாலிட்டியா இருக்காருல்ல. மிஸ்டர் ராஜேஷ், யூ ஆர் தி கோச். என்ன கும்பானி வேலை போச்சா? வேலை போச்சா? ப்ரமோஷன். மேடம் ஒரு டீமுக்கு நான் தான் கோச். என்ன நீ கோச்சா? நான் கோச்னா நீ எது கோச்சுக்கிற? இன்னொரு விஷயம், இந்த கோச்சுக்கு நீ தான் அசிஸ்டன்ட். வாட்? நான் உனக்கு அசிஸ்டன்ட்டா? நோ 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 நோ. நீ வேணா எனக்கு அசிஸ்டன்ட் ஆது. நீ எனக்கு அசிஸ்டன்டா, நான் உனக்கு அசிஸ்டன்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஆமா, இவ்வளவு பெரிய கோச்சுக்கு அசிஸ்டன்ட் வர போறியா? ஃபுட்பால பத்தி உனக்கு என்ன தெரியுமா? ஃபுட்பால பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு புக் படிச்சா தெரிஞ்சிட்டு போகுதுல. நல்ல ஐடியா. இதையே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்னடா எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்ற? இன்னைக்கு முடிக்கு ஷாம்பு கண்டிஷனர் போட்டேன், அதான் லேட் ஆயிருச்சு. நீ முடிக்கு செலவு பண்ற பணம் டைம் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்காயே,
நான் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு மெயின்டைனே பண்ணிருப்பேன். சரி கௌதம் ஐயரா. ஏய் கௌதம், ஜஸ்டின், ஏய் இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையிலேயே ஒரு மாதிரி உனக்கு நீயே சிரிச்சிட்டு இருந்த. ஏய் அன்னைக்கு ஜஸ்டின் வீட்டுல பார்த்த பொண்ண நான் திரும்பியும் பார்த்தேன்டா. எனக்கு எவ்வளவு நான் பார்த்தேனோ அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. அவளை எனக்காகவே அந்த கடவுள் வானத்துல இருந்து இந்த பூமிக்கு அமுச்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுதுடா. ஐ திங்க் யூ திங்க் யூ திங்க் I'm in love with her. அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியாம எப்படி லவ் பண்ற? அன்னைக்கு சிஸ்டர் அவ பேரு நிஷாவோ திஷாவோன்னு சொன்னாங்க. திரும்பி நேத்து அவளை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். கண்டிப்பா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் தான். இப்போ நமக்கு அவ பேரும் தெரியும், காலேஜும் தெரியும். ஸோ இப்படி இது ரெண்டுத்தையும் வச்சு அவளை கண்டுபிடிச்சிடலாம். கௌதம், ஒரு ஐடியா. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் இருக்கும். உனக்கு ஊர் தெரியும், பேர் தெரியும், அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாடா. கெஸ். இது கிரவுண்டு, இது ரெண்டும் நெட்டு, இதெல்லாம் பிளேயர்ஸ், இது ரெஃபரி. இதுல நான் எங்க நிக்கிறது? ரோட்ல தான் நிக்கணும். நீயா? என்ன மாமா தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? அக்கா கூப்பிட்டது கேட்கலையா? உக்காவை கூப்பிட்டா நான் இதை நாய் குளிக்குதுன்னு நினைச்சேன். இரு அக்கா கிட்ட சொல்றேன். ஒண்ணு உக்கா கிட்ட போய் சொல்லியே. இது என்னது? படம்லாம் வரைஞ்சிருக்க, கையில புக் வச்சிருக்க. இது ஆபீஷியல் ப்ரமோஷன் வாங்க 1000 வரிகள்ன்ற புக். அப்படியா? புதுக்கோயில ப்ரமோஷன் ஆகுறியா? இல்லடா வாடா சொல்றேன். ஆக்சுவலா நாங்க ஒரு 4 பேர் தான் வந்தோம். ஓகே. ஏய் எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல குரங்குக்கு குள்ள ட்ரவுசர் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சிரிச்சேன். ஏய் குஜலி, ஓவரா திங்க் பண்ணாத. நான் கோச், நீ அசிஸ்டன்ட். மரியாதை நடந்துக்க. சரிங்க சார். ஹாய் கேர்ள்ஸ், நான் தான் புதுசா வந்திருக்கேன், உங்களோட கோச். என் பேரு மிஸ்டர் கும்பானி. ஏற்கனவே நீங்க பல கேம் ஆடி ஃபுட்பாலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பட் நான் புது முறையான கோச்சிங் தான் கொடுப்பேன். என் முறையை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே? ஓகே சார். சரி, உங்க பேரு மத்த டீடைல்ஸ்லாம் தனித்தனியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள். ஹாய் சார், என் பேரு ரோஷி, எங்க அப்பா பேரு டேவிட், எங்க அம்மா பேரு ஸ்டெல்லா மேரி. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எனக்கு இப்ப வயசு 17 முடிஞ்சு 18 ஆரம்பிக்க போகுது. ஏய் என்ன ரேஷன் கார்டு டீடைல்ஸ் சொல்லாம சொல்ற? வேற டீடைல்ஸ்? வேற பீஸா பிடிக்கும், சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஏன் சச்சின் பிடிக்காதா? சச்சின் கிரிக்கெட் பிளேயர். நான் என்ன கமர் கிரிக்கெட் பிளேயர் நான் சொன்னேன்? மூடிக்கிட்டு. ஏமா இதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் ஆடி இருக்க? எவ்வளவு கோல் அடிச்சிருக்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த டைம்லயும் விளையாடுனது இல்ல சார். உனக்கு ஃபுட்பாலை பத்தி தெரியாம இருக்கிறதும் எனக்கு ஒரு வகையில் நல்லதுதான். நீ ஓகே. நெக்ஸ்ட். வாட் இஸ் யுவர் நேம்? வீட்ல கூப்பிடுற நேமா இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுற நேமா சார்? எந்த நேமும் சொல்ல வேணாம். ஃபுட்பாலை பத்தி என்ன தெரியுமா? ஃபுட்பாலை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். ஃபுட்பால்னா காலால உதைக்கிறது தானே சார்? காலால உதைக்கலாங்கிறதால தான் ஃபுட்பால் விளையாட வந்தியா? சார் இது விளையாடினா சர்டிபிகேட் கிடைக்குமா? அதை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு சேரலாம். அதனால தான் சார் வந்தேன். ஆஹா, இவன் நம்மளோட பெரிய தில்லாதங்களையா இருக்கால. நெக்ஸ்ட். ஏமா உன்னை பார்த்தா இவளோட பெரிய பிளான்ல வந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரிலாம் பெரிய பிளான் ஒண்ணும் இல்ல சார். என்ன 2 மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்த்தாங்க. நான் குண்டா இருக்குன்னா பிடிக்கலன்னு போயிட்டாங்க. ஓடி ஆடி விளையாடுனா உடம்பு குறையுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதான் சார் இங்க வந்தேன். இது பிளான் இல்ல, அதுக்கு மேல. அப்ப நீ ஃபுட்பால் விளையாட வரல? அடுத்த மாசம் என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராரு. அதுக்குள்ள உடம்பு குறைஞ்சிருமா சார்? 1 மாசம்லாம் தேவையில்லை, ஒரே நாள்ல குறைஞ்சிடும். நான் கொடுக்குற பிராக்டிஸ் ஆல. நெக்ஸ்ட். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முத நாளா லேட்டா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? இன்னொரு நாள் லேட்டா வந்தேன் அப்புறம் டீம்லயே சேர்த்துக்க மாட்டேன்.
உன் பேர் என்ன? நிஷா கோக்லே. கோகுலே எம்டிட பொண்ணுவா நீ? ஏமா நீ முதல்ல சொல்ல எங்க பாத்தோட பொண்ணுன்னு. நீ லேட்டா வரலாம், வராமே இருக்கலாம். ஹலோ, அவங்களுக்காக தான் டீம் கோச்சா இருக்கு. வாங்க, தள்ளு தள்ளு தள்ளு, உட்காரு. ஹலோ, ஓவரா காக்கா பிடிக்காத. நெக்ஸ்ட். நீ இருக்கிறதே 20 கிலோ, இதுல ஃபுட்பால் விளையாட வந்துட்டியா? என்ன சார், நீங்க கூட தான் 45 கிலோ இருக்கீங்க, கோச்சா இல்லையா? அப்படிதான் சார். ஓவரா பேசுறாளே. நெக்ஸ்ட். சார், நான் சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? ஆர்டர் இஸ் பட்டர்ஃப்ளை புதிக்கிறது. சரி, இங்க இருக்கல யாருக்கு ஃபுட்பால் கரெக்டா தெரியும்? எனக்கு தெரியும் சார். தப்பிச்சோன்னு பார்த்தா மாட்டிக்கும் போல இருக்க. எது வேணாலும் சமாளிப்போம். நீ எந்த டீம்ல விளையாடுன? ஒரு வருஷம் 5 ஸ்டார் டீம்ல ஆடினேன். எத்தனை கோல் அடிச்ச? கோல் ஏதோ அடிக்கல, சப்ஸ்டிட்யூட்டா தான் இருந்தேன். உனக்கு இதுவே ஜாஸ்தி. இதுக்கு மேல எந்த டீட்டெயில் வேணாம். வாங்க போய் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்ப நான் எங்க? நீ என்ன ஃபாலோ பண்ணு? கம் ஆன். நீங்களா ரெடியா? புக் படி. ரூல் நம்பர் 1, ஃபுட்பால்ல கோல் அடிக்கும் போது பிளேயர் பாலை கண்ட்ரோல் எடுக்கணும். ரூல் நம்பர் 2 படி. ரூல் நம்பர் 2, பாலை கோலுக்கு டார்கெட் பண்ணணும். நீ எங்க பாக்குற? புக் படி. பாலை பவுண்டரிக்குள்ள அடிக்கணும். யாரா அது? எவன அடிச்சது? சார், நெட் காணோம் சார். அப்படியே உன் வீட்டுக்கு போய் திரும்பி பாரு, நெட் இருக்கும். லூசு. படி. லேடிஸ்க்கு ஃபுட்பால் கோச் கொடுக்கறவன் ஒரு டுபாக்கா. இது என்ன சொந்த ரூலா? ரொம்ப ஓவரா இருக்கு. புக்ல இருக்கதை தான் படிச்சேன். போதும். அப்பா, பாலை இந்த பக்கம் ஓடு. என்னம்மா ஒரு வாரம் உன்னை காலேஜ்ல பார்க்க முடியல? என்ன இன்டிமேஷன் பண்ணல? அவுட்டர் ஸ்டேஷன் போறேன்னு Facebookல அப்டேட் பண்ணிருந்தேன் ஃபாதர். பக்கத்து காலேஜ் ஸ்டூடண்ட் சச்சின் கூட கம்பேக் சூன் அண்ட் சேஃப் பேபின்னு சொன்னது காலேஜ் முழுக்க தெரிஞ்சிருக்கு ஃபாதர். ஃபாதருக்கு Facebookனா என்னன்னு தெரியாது போல. இன்னைக்கு கிளாஸ் செம போர்லடா. சீரியஸா? ஜஸ்டின் எங்கடா? அதோ அங்க வரான் பாரு. ஏன்டா டல்லா இருக்க? சௌமியாக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆண்டா. 2 நாளா நார்மலாவே இல்ல. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா. அங்க வந்துட்டு இருக்கா, நீயே கேளு. சௌமியா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க ஸ்டுடியோ போயிட்டேன். அங்கே என்னோட பிக்சர் எடுத்து ஒரு நிர்வாணமான பிக்சர் மேலே போட்டுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அவத்து ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. உலகத்துல உழைக்காம வாழ்றவனும் பெண்களை ஏமாத்தி வாழ்றவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. கொன்னுடுவேன். வாட்டாவா. ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ. How is it going? வெரி குட். மேட்ச் வின் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா. காது கேட்கல? கேட்கல. எனக்கும் கேட்கல. மூடு.
என்னாச்சு? என் நகை உடைஞ்சு போச்சு. நகை உடைஞ்சு போச்சா? நகை உடைஞ்சு போச்சா? அண்ணே! இடியட் ஸ்டூபிட் பெரிய கோச்னா மேட்சை வின் பண்ண வச்சிருவனா சச்சினெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுனா இங்க யாருக்கும் ஒழுங்கா நீ கோச்சிங் கொடுக்கல உன்னால எனக்கு ஏதாவது டைவர்ஸ் ஆச்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல நீ வின் பண்ண வைக்கிற இல்ல உன்னை கொன்னுடுவேன் பி கேர்ஃபுல் பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நாம ஏதாவது முடிவு பண்ணி ஆகணும். என்ன மாமா எங்க கூட்டு போறீங்க? என் கூட வா, விவரமா சொல்றேன். சரி. கௌதம், சின்ன ப்ராப்ளம். எங்க பாஸ் கிட்ட என் ப்ரமோஷனுக்காக எனக்கு ஃபுட்பால் நல்லா ஆட தெரியும்னு பொய் சொல்லி அவங்க டீமுக்கே நான் கோச் ஆயிட்டேன். ஏன் மாமா போற இடத்துல போய் சொல்லி மாட்டேங்கிறீங்க? நீங்க பண்ற தப்புக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? சாரி மாமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வந்து டீமை பாரு, பிளேயர்ஸ்லாம் எவ்வளவு மோசமா விளையாடுறாங்கன்னு. எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை மாமா. சும்மா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கேர்ள்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. தொல்லை தாங்கல.
என்னுடன் வாழத்தானே இந்த பூமியில் வந்தாள். உன்னை காணும் முன்னே நான் வாழ பாந்தேன், உன்னை கண்ட பின்னே நான் வாழ துணிந்தேன். கால் போன்ற மரம் என் மேல் இருந்ததே, பனி போல லேசாய் உணர்ந்தேனே. உன் சிரிப்பில் தான் பல நோய்களும் பறந்தோடுவே. பல ஜென்மங்கள் இங்கு நீளும் என்று தோன்றுதே. காற்று மட்டும் போதும் என் ஜீவன் வாழுமே. உன்னோடு வாழும் வாழ்க்கை அந்த கடவுள் தந்தார். என் வாழ்வில் எடுக்கும் எல்லாப்படி வெற்றிதானே. காலை முதல் மாலை வரை நீ இருந்தால் நிமிஷங்கள் வருஷமாய் மாறிவிடும். உன்னை பார்த்ததும் பல மாற்றங்கள் என்ன கண்டே. இந்த மாற்றங்கள் புது மனிதனால் என்னை மாற்றுதே. உன்னழகுத்தானே நான் மயங்கினேன். உன்னழகுத்தானே என்னை இழுத்தாயே. உன்னை போல ஒரு பெண்ணை நான் கண்டதில்லை. உன்னை போல ஒரு பெண்ணை நான் காண்பது சந்தேகம். என் அழகியே கண்ணின் அழகுதான் என்னை காந்தமாய் இழுக்குதே. உன் பார்வையே என்னும் பதிந்ததே. உன் விழிகளில் என்னை பறித்தேனே. What a beauty that I see. Yahweh, she stole my heart away. What a beauty that I see. Yahweh, she stole my heart away. Excuse me. Excuse me. Ball, please. Thank you. Thank God. பார்க்கலாம் போலாம். மாமா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? ஏய், அதுக்குள்ள எப்படி உங்க மனசு மாறிச்சு? கிரவுண்ட்ல உங்க டீம் விளையாடுறத பார்த்தேன். உங்க டீம்ல எந்த பொண்ணுக்கும் விளையாட தெரியல. இப்படி அண்ணா உங்க டீம் எப்பவும் ஜெயிக்கவும் முடியாது, நீங்க ப்ரமோஷனும் வாங்க முடியாது. இப்போது என் மேல அக்கறை வந்துச்சு. உங்க மேலயா? எங்க அக்காவோட லைஃப், அதுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுச்சு. சரி, நாளைக்கு மேட்ச். டீம் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க மாமா. மாமா மாமா இல்ல மாமா. மாமா மாமா ப்ளீஸ். அதுதான் அதுதான் மாமா, அது மட்டும் வேணாம் மாமா. வேணாம் மாமா. Girls, come here. போன மேட்ச்ல நம்ம டீம் தோத்ததால நம்ம பாஸ்க்கு ரொம்ப அவமானமா போச்சு. அதனால அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும். அதுக்காக சில ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். இனிமே என்ன நீங்க கொண்டக்காம இருக்கான்னு கேள்வி கேட்க கூடாது. உங்களுக்கு ஹெவியா பிராக்டிஸ் கொடுத்துக்கோ, நம்ம டீம் வின் பண்றதுக்கோ ஒரு நியூ பர்சன் கூட வந்திருக்கேன். எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கங்க.
Hi, Meryl. Ramya. I am Neetu. Hi, I am Padma. Hi, I am Nisha. ஆல்மோஸ்ட் எனக்கு டைவர்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை நான் காப்பாத்தேன். எதுக்கு வரக்கூடாதா? உங்க கம்பெனில ஃபுட்பால் விளையாடுறதா கேள்விப்பட்டேன். ஆபீஸ் 3 மணிக்கே விட்டுட்டாங்க. அதான் வந்தேன். என்னங்க மேட்ச் பார்க்கலான்னு ஆசையா வந்தா இங்க நிக்காத அங்க நிக்காதன்னு சொல்றீங்க. இவங்க மேல விழாத பந்து என் மேல விழுந்துற போகுதா? லூசு, நான் சொன்னா புரியல. போ. கிளம்பு. ஏங்க என்னங்க? இங்க இருந்தா டீம் வின் பண்ண முடியாது. கிளம்பு. ஆட்டோ. எனக்கு தெரியும் நீங்க ஏதோ 420 வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. 620 கொடுத்து கொள்றாரு. இதுக்கு பெருசா கொடுத்துருக்கா. நம்மம்மா டல்லா இருக்கீங்க? என்ன ஹாப்பியா இருக்கு சொல்றியா? மேட்ச் தான் வின் பண்ணியாச்சு இல்லையா? மேட்ச்ல வின் பண்ணியாச்சு. நீ ஆடுறத பார்த்தா உண்மை வழி தெரிஞ்ச போலுக்கு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியாது மாமா. நீ கிரவுண்ட்ல ஆடுறத பார்த்தா சீக்கிரம் தெரியாத மாதிரி தெரியுது. டோன்ட் வரி மாமா, வாங்க போலாம். வாங்க சார், என்ன வேணும்? இவனுக்கு ஒரு சூப்பர் கவுன் வேணும். இவருக்கா? இல்ல இவன் சிஸ்டருக்கு. ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அவங்களால வர முடியல. அதான் இவன் சைஸ் அவங்க சைஸ் ஒரே சைஸ். ஓகே சார், வந்து செலக்ட் பண்ணுங்க. வாடா.
சின்னதா இருக்கு மாமா வேணாம். இது என்ன தமிழ்நா ஸ்டைல்ல இருக்கு? ஐஸ்வர்யா ராய் போடுதுடா, போடு போய் டைல் பாரு. மாமா வாங்க. என்னடா டைட்டா இருக்கு. எங்க? அதான் வரல. மாமா வலிக்குது மாமா. சம்திங் ராங். வெக்கப்படாம வாடா வாடா. வாயத்து கையில வாவ், பொண்ணு மாதிரி இருக்கு. கியூட். பில் போடுமா? ஓகே சார். வெரி குட். ஏன் மாமா அதான் ஏற்கனவே ஒரு விக் இருக்குல்ல. ஈவினிங் பார்ட்டி இருக்கு. இப்பவே நடந்து பிராக்டிஸ் பண்ணு. மாமா வெக்கமா இருக்கு மாமா. வாடா. அருகிது மாமா. இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுடா. நீயே காட்டி கொடுத்துறாத. உட்கார்ந்து இருக்கலாம் பார்த்தானே எந்திரிச்சிருவாங்க. யாராவது பார்த்துட்டோம். தான் பயம். வா வா. இல்லடா நான் பாத்துக்கறேன்டா. பார்க்கட்டும் பார்க்கட்டும். இறக்கி இறக்கி இறக்கி. இதெல்லாம் கட்டிக்கிறாங்களோ தெரியல. எதுக்கு நடக்கவே இல்லை மாமா. என்னடா? மாமா அக்கா மாமா அப்பா மட்டும் பார்த்தாங்க. இப்படி இந்த ரெண்டுத்துல நான் எதுல போறது? இதை போய் டிசைட் பண்ணிக்க. இதுலயா? ஆமாண்டா போடா. யாரோ வந்து நான் பாத்துக்கிறேன். நீ போ போடா. மேடம் ஜென்ஸ் டாய்லெட். சாரி சார், சில டைம்ல போர்டு பார்க்காமயே ஜென்ஸ் டாய்லெட் குள்ள மாறி போயிடுவேன். சாரி சார். சாரி. கௌதம் சீக்கிரம் வாடா. குடி கட்டுதா? இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நைஸ் ட்ரெஸ். கலர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல மேம்? நீங்க யாரு? நான் இந்த கடையோட இன்சார்ஜ். அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட். வாங்க மேம், நான் கொடுக்க சொல்றேன். வாங்க வாங்க மேம். நீங்க போய் அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க மேம். சரி. 3000 கொடுங்க மேம். Thank you. எனக்கு வேலை இல்ல. ஹலோ மேம். என்ன மேம், நான் ஆல்ரெடி சோல்ட் ஆன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க சைலண்டா போறீங்க. என்னடா கடைக்காரன்னு சொன்னா இப்போ இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா?
ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். பெருசா ஒண்ணும் இல்ல. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ எனக்காக ஒரே ஒரு தடவை போட்டு காமிச்சீங்கன்னா. வாட் நான்சென்ஸ்? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் யாரும் தெரியுமா? ஐயா, இந்த டயலாக்லாம் நிறைய கேட்டாச்சு. அடம் பிடிக்காம போட்டு காட்டினா உனக்கு நல்லது. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம். என்ன பாஸ், மேடம் போட மாட்டாங்கறாங்களா? பாட்டலன்னு சொல்லல ஃப்ரெண்ட், உங்களை போட்டு விட சொல்றாங்க. அப்புறம் என்ன, போட்டு விட்டுற வேண்டியதானே? இப்ப என்ன, போட்டு விடணும் அவ்வளவுதானே? ஆமா பாஸ். சரி, போட்டுட்டா போச்சு. பெரிய அழகியா?
es una magia, una simple fantasía. Es como sueños y al fin ya encontré. Es como una luz que se esparce por el alma y recorre como el agua hasta que el corazón. Hulle minnalum, hulle thunderum, hulle kaatrilum, munparisaru gandagathooral ovvoru varnamai ayyayyo poovalame unnale maara. Nitrogen kuda oxygen aga mannama pokkiren hayayyo vinnyaname unnale maara. Add a Facebook பொழுதெல்லாம் உன்னை இனி இம்சை செய்வேன். தமிழ் பேசும் my screen நீ குறுமுள்ள iPhone நீ என் ஹீமோகுளோபின் பனிக்கட்டியாச்சு அண்ணா அண்ணா. செடிகாரங்கள் என்னை அள்ளி கொஞ்சி சிறுமுத்தம் வைப்பாயா ஒரு மேஜிக் செய்தாயே பறிக்காமல் கொய்தாயே என் ஆண்ட்ரோஜனிலே அடி எஸ்ட்ரோஜன்கள் உன்னால் செம்மொழி சொல்ல ஒன்று சொல்ல திக்குதே என்னடி செஞ்ச என் சிறு நெஞ்ச என் நாட்கள் உன்னானதான் கண்ணாடியாக ரிங்டோன் என்று இவரோசை மட்டும் மொபைலுக்குள் வைப்பேன். அழகான சிந்தல்லா உடைத்தாய சில்சிலா மகரந்தம் வீசுதே உன்னை நேரில் கண்டால் என்னுள் கவிகால் என்று இவள் பர்ஃப்யூம் நெஞ்சில் ஆடவட்டி கொண்டாச்சு. சிலிகான் தோன்றுதே கடல் வானம் எல்லாம் கண்ணில் அந்த ஹார்மோனியா rainbow some gardenia 100 gram pia yaro ni yaro mandevadai ni undan munne sellam podre ivan kaadal puriyalada ippode en kai seruva. ஹாய் ஹாய். என்னாச்சு தள்ளிட்டு வரீங்க? வண்டி பஞ்சர். பக்கத்துல மெக்கானிக் ஷாப் இருக்கே, தெரியலையா? இருக்கு, பட் ஆனா டைம் ஆயிடுச்சு. நீங்க எங்க எப்படி? நான் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன். ஓ, எனக்கு தெரியாது. உங்களுக்கு காலேஜ் டைம் ஆகலையா? காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, பட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாம். உங்க பேரு? கௌதம்.
குஜிலி என் பேக்ல இருந்து இதெல்லாம் எடுத்தியா? ஏதாவதுனா அதான் அதானா ஆம்பளைங்க சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது. ஓ இதுவா? கர்மம் புலவை. ஆம்பளைங்க விளையாடும் போது சேஃப்டி கார்டு யூஸ் பண்ணுவாங்களே அது. ஓ அதுவா? இங்கதான் நான் இங்க விளையாடிட்டு இருந்துச்சு. இதுதானே? டேய் இது எனக்கு நீ வச்சிட்டு இருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு பிராக்டிஸ்? பிரமாமா போயிட்டு இருக்கு சார். வெரி குட் வெரி குட். எப்படியும் வின் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா சார். டீம் வின் பண்ணிட்டா உனக்கு ப்ரமோஷன். ஹலோ நீங்க தான் அந்த டீம் கோச்சா? ஐ அம் ராஜேஷ் கும்பானி. நான் யார் தெரியுமா? ஷகிலா. நல்லா தெரியுது. எத்தனை முட்டை சாப்பிடுற? உன் டீம் தான் என் டீமோட விளையாட போகுதா? உன் டீமை தோக்கடிச்சு மூஞ்சில குத்தி வீட்டுக்கு அனுப்புறேன். வாஷ் அவுட் ஆயிடும். என் டீம் ஒழுங்கா வீடு போய் சேருதா இல்ல உன் டீம் ஒழுங்கா வீடு போய் சேருதான்னு மேட்ச் முடிஞ்ச பிறகு பாப்போம். அப்ப வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. என் டீமை நீ எப்பவும் தோக்கடிக்க முடியாது. தோக்க போறது உன்னோட டீம் தான். எனக்கு யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கல. நான் நினைச்சா உன்னை சட்னி ஆக்கி ஜூஸா புழிஞ்சு குடிச்சிருவேன். யூ ஆர் ஃபினிஷ்ட். நாங்க சட்னி ஆகறமா நீ ஜூஸ் ஆகறியானே? நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம் போ. பாக்கலாம் பாக்கலாம். போ மூஞ்ச பாரு ஷகிலாவா. நானே ஆளையும் பாரு. என்ன மாமா? ஏய் நாளைக்கு மேட்ச் எங்க இருக்கற நீ? பிராக்டிஸ்க்கே வரல? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். லேட் ஆகும். கௌதம் நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஏன் ஃப்ரீயா இல்லையா? ஃப்ரீதா. அப்படின்னா நாளைக்கு நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறேன். நீ வந்தனா நான் விளையாடுறத பார்க்கலாம். நாளைக்கா? நாளைக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்காக நீ வர மாட்டியா? சரி நான் ட்ரை பண்றேன். இப்ப போலாமா? போலாம். லவ் யூ. Me too. ஏய் நாளைக்கு மேட்ச் தெரியுமா தெரியாதா? பிராக்டிஸ் கூட வரல? என்ன நினைச்சிருக்க மனசுல? என்ன மாமா சவுண்ட் அதிகமா வருது? போனா போது ஒரு மேட்ச் விளையாடுனா இனிமேல் மேட்ச்லாம் விளையாட மாட்டேன். டேய் டேய் ஏன்டா இப்படி சொல்ற? உட்கார்றா. ஆமா மாமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பொண்ணை தான் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. இதுல ஒன்றும் புதுசா தெரியலையே. இந்த மாதிரி லவ்ல போய் வீணா போயிடாத. டேய் நீ லவ் பண்றதுக்கும் மேட்ச் ஆடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்ல மாமா, நான் பொம்பளை வேஷம் போறது என் லவருக்கு தெரிஞ்சா என் லவ் ஃபெயிலியர் ஆயிடும். ஓஹோ நான் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல. ஓ லவ் மட்டும் சக்சஸ் ஆகணும் அதானே? லவ் சக்சஸ் பத்தி இல்ல மாமா, நான் பண்றது சரியில்லைன்னு எனக்கே தோணுது. ஓ அந்த அளவுக்கு போயிருச்சா? ஆமா நீ யார லவ் பண்ற? நிஷா. நிஷாவா? டேய் அது என் பாஸோட பண்றா. பாஸுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு தான் பாஸ், எனக்கா பாஸ்? ஏண்டா நீ ஏதோ எனக்கு உதவி பண்றன்னு பார்த்தா என் பாஸோட பொண்ணை லவ் பண்ற? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் நிம்மதியா இல்ல உயிரோட இருக்க முடியாது. உனக்கு எதுக்கு மாமா பயம்? என்னோட லவ் நான் பாத்துக்கிறேன். என்ன ஏவோ நீ ஆச்சு உன் லவ் ஆச்சு. நாளைக்கு வந்து மேட்ச் விளையாடு. முடியாது மாமா. ப்ளீஸ் டா. டேய் முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் நீ மட்டும் நாளைக்கு வந்து மேட்ச் விளையாடல நான் சூசைட் பண்ணிக்குவேன். உன் அக்கா விளையாடுவா. அக்கா ஒரே ஒரு மேட்ச், லாஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் எந்த மேட்சும் விளையாட மாட்டேன். ஏய் சாரி 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 செல்லம், சாரி. 2 days ரொம்ப பிஸியோ? கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அன்னைக்கு உங்க டீம் சூப்பரா விளையாடி வின் பண்ணிட்டீங்க. வாவ் நீ மேட்ச் பார்க்க வந்திருந்தியா? ஆமா. நான் விளையாடுனத நீ பாத்தியா? நீ சூப்பரா விளையாண்டு கோல் அடிச்ச. ஐயோ நான் கோல் அடிக்கலப்பா, என் ஃப்ரெண்டு தான் கோல் அடிச்சா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எனக்கு சார் உங்களுக்கு ஒன் சில் ஐஸ்ட் எஸ்கிமோ. எனக்கு அதேதான். ஷூர் தேங்க் யூ. கௌதம் அன்னைக்கு நீ மேட்ச்க்கு வந்தும் என்ன எதுக்கு நீ வந்து மீட் பண்ணல? ஆக்சுவலா என் ஃப்ரீ டைம்ல உன்னோட மேட்ச் பார்க்க வந்தேன். பட் ஆனா மேட்ச் முடியறதுக்குள்ள அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு. அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன். போய் சொல்றியா? நான் போய் சொல்றேன்னு நீ ஃபீல் பண்றியா? கௌதம் என்கிட்ட போய் சொல்லணும், என்ன சீட் பண்ணோன்னு உனக்கு தோணுதா?
என்ன மாமா? எங்க இருக்க? வீட்ல இருக்கேன். பாஸ்கெட் நீ விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இது ஃபைனல் மேட்ச், நீ கண்டிப்பா விளையாடியே ஆகணுமா? திரும்பி திரும்பி ஒரு மேட்ச்னு சொல்லாதீங்க மாமா. இனிமேல் எந்த மேட்சும் விளையாட முடியாது. என்ன மாமா? கௌதம், நான் எவ்வளவு சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. திரும்பி திரும்பி நிஷா முன்னாடி விளையாண்டு சீட் பண்ண முடியாது மாமா. இந்த தடவை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது மாமா. இப்ப பாஸ காம்ப்ரமைஸ் பண்ணுமே. அவரே உன்னை பார்க்க நேர்ல வராரு. நீயே ஏதாவது பேசி சமாளி. என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா? ரெடியா இரு. மாமா கிட்ட என்ன சொல்றது? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ மாமா, நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மாமா. இனிமேல்ட்டு எந்த மேட்சும் நான் விளையாட மாட்டேன் மாமா. வேணும்னா பாஸ் கிட்ட பேசி நான் அவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன். அவரை வீட்டுக்கு கூட்டு வாங்க மாமா. இன்னைக்கு சாயங்காலம் அவர் வீட்டுக்கு பின் வாசல் வழியா கூட்டு வாங்க. அக்காவுக்கு தெரிஞ்சிட போகுது. சரியா? சரிடா. வெல்கம் மிஸ்டர் கோக்லே. சாரி, நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். How are you? ஃபைன். உங்க கோச் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இந்த ஃபைனல் மேட்ச்ல மட்டும் நீ ஆடி டீம் வின் பண்ணிட்டா I will be happy. What do you say? ஃபைனல் மேட்ச் விளையாடுறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா ஆஸ்திரேலியால நான் PhD அப்ளை பண்ணிருக்கேன். நான் போய் தான் ஆகணும். ஐம் சாரி. ப்ளீஸ் எனக்கா ஒரு மேட்ச் ட்ரை பண்ணு. ஜஸ்ட் 1 minute. ஓகே. ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? சொல்லுங்க கோக்லே. எப்படியாவது ஜெயிச்சிடணும். உன்னதான் எல்லாரும் நம்பி இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கோக்லே ப்ளீஸ். ஏதோ போன் அடிக்குது பாரு. ஓகே ஓகே, போய் பேசு. என்னாச்சு உங்களுக்கு? என்ன நிஷா? எங்க இருக்க கௌதம்? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டற? நான் வீட்ல இருக்கேன். ஒரு VIP வந்திருக்காரு. என்ன விஷயம்? சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. இப்போ எதுக்கு அது? சும்மா வீட்டுக்கு வரலாம்டா. ஐயோ, இப்ப வா. இப்ப வர வேணாம். ஏய், நீ ஏற்கனவே சொன்ன அட்ரஸ் வச்சு உன்னோட ஏரியாக்கு வந்துட்ட. ஆனா உன்னோட வீட்டு நம்பர் தெரியல. அப்படியா? ஆமா. அப்போ நீ ஒரு வேலை பண்ணு. நீ அங்கே வெயிட் பண்ணு. நான் ஒரு டிஸ்கஷன்ல இருக்க. அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் நிஷா, நீ வெயிட் பண்ணு. சமயம் மாட்டிக்கிட்டேன். வீட்டு வேற. சொல்லுங்க கோக்லே. நோ ப்ராப்ளம். நான் ஏற்கனவே கோச்சிட்ட சொல்லியிருக்கேன். நீ எப்படியாவது இந்த ஒரு மேட்ச்ல விளையாட ட்ரை பண்ணு. நான் வரட்டுமா? போய் நெட்டையா. அவளுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். இதை காமிச்சு எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். நிஷா, ஐம் சாரி.
பெண்ணே எந்த நேரம் சொன்னேன் எனக்கு அதில் அன்பே காற்று இல்லையே என் புன்னகை இன்று பறவையானது அன்பே உன் திசையினை தேடி பறந்து போகுதே நீ வந்தால் போதும் உலகம் தேவையில்லை உன் பார்வை பாதும் வெளிச்சம் தேவையா உன்னோடு நான் வாழோர் வாழ்க்கைத்தான் நொடி கூட வீணாக்க நேரமே இல்லை ஒரு பார்வை எதையும் மாற்றலாம் நொடி போதும் காலம் வெல்லலாம் அன்பே வா மீண்டும் தொடங்கலாம் அன்பிலே முடிக்கலாம் ஒரு முறை பேசு பெண்ணே மௌனம் மௌனம் வடிக்குது தொடர்ந்திடும் காதல் போதும் வாழ்வோம் வந்தால் போதும் உலகம் தேவையில்லை உன் பார்வை பாதும் வெளிச்சம் தேவையாவோ உன் கூந்தல் முடிகள் எல்லாம் என்னை தூக்கி போட என்னுயிர் திருந்தும் அன்பே உயிரின்றி ஏற்பாழா உன் கைகள் பிடிக்கையில் வாழ்ந்து பார்க்கிறேன் நீ இன்றி நடக்கையில் தொலைந்து போகின்றேன் என் நெஞ்சம் காதலி தந்து மறையே என் வாசம் திறந்து நான் காத்து கிடக்கின்றேன் ஜஸ்டின் இல்லையா? ஜஸ்டின் வீட்ல இல்ல. ஏய் கௌதம், என்ன தேடி வீட்டுக்கு வந்தியா? என்னடா டல்லா இருக்க? ஜஸ்டின், என்னோட மாமாக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க விஷயம் நிஷாக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காடா. நான் அவளை சீட் பண்ண நினைச்சிட்டு இருக்காடா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்டா. இப்ப என்னடா பண்றது? அவகிட்ட பேசுனியா? உண்மையை புரிய வைக்க ட்ரை பண்ணியா? அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன்டா. ஆனா அவ பேசல. ஏய் ரிலாக்ஸ். அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். சரி நீ ஒண்ணு பண்ணு, அவகிட்ட மறுபடியும் பேச ட்ரை பண்ணு. அவ கண்டிப்பா பேசுவா. ஓகேடா, பேசி பார்க்கிறேன். என்ன என்ன தப்பு பண்ணிட்டேனா? சீட் பண்ணது தப்புதான். உன்கிட்ட பேசணும் பழகணும்ன்றதுக்காக தான் அந்த பொம்பளை வேஷம் போட்டேன். இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா நான் போட்டுக்க மாட்டேன் தெரியுமா? என்னைக்காவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா? நீ என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் நம்பர் 1 வரணும்னு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நீ மேட்ச் வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். தப்பா? தப்பா அது?
இதுக்கப்புறமும் நீ என்ன புரிஞ்சுக்கலனா பாருமா, இந்த ஒரு தடவை என்ன நம்பு. இனிமேல்ட்டு நான் மேட்ச் விளையாட மாட்டேன், அந்த பொம்பளை விஷமும் போட மாட்டேன். என் மாமா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நிஷா, இந்த பாரு, கௌதம பொம்பளை வேஷம் போட சொன்னதே நான் தான். நீ அவனை லவ் பண்றேன்னு உடனே அவன் ஆட மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் என் ப்ரொமோஷனுக்காக அவனை கம்பல் பண்ணி ஆட வச்சேன். கௌதம் எந்த தப்பும் பண்ணல. ஒரு தடவை அவங்ககிட்ட பேசு. ஹலோ கௌதம், நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? நான் சொல்றதை நீ கவனமா கேளு. இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாருன்னு தெரியலையே. Girls, I'm Gautam. கௌதமி. கௌதமி? கௌதமிக்கு என்னாச்சு? கௌதமிக்கு ஒன்றும் ஆகல. நான் தான் அந்த கௌதமி. கேர்ள்ஸ், இது வரைக்கும் நான் பொம்பளை வேஷம் போட்டு விளையாண்டதுக்காக ஐம் சாரி. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது வரைக்கும் நான் விளையாண்டதெல்லாம் என் லவ்க்காக தான். இனிமேல்ட்டு எந்த மேட்சும் நான் விளையாட மாட்டேன். வாட் கௌதமி? கௌதம், நீ இல்லாம எப்படி? நீ தானே கோலி அடிக்கிறது. ஏன் உங்களால கோல் அடிக்க முடியாதா? நீங்களும் பிளேயர்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னால வின் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட்டோட விளையாண்டா நீங்க எல்லாருமே ஒரு ரொனால்டோ, ஒரு மரடோனா மாதிரி வர முடியும். இவ்வளவு எதுக்கு? நம்ம எம்ஜிஆர், ரஜினி சார், சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடித்தான் அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்க. இங்க இருக்கிற போலா, சாமி, பத்மா, விமலா எல்லாருக்கும், ஏன் எனக்கும் லட்சியம், கனவு இருக்கு. இதெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். நீங்க வின் பண்றதுக்கு நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த செகண்ட்ல இருந்து உங்க எல்லார் மனசுலயும் வின் பண்ணிடுவேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க. Come on, let's go and practice. ஒவ்வொருத்தரும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நீ கோல் அடிக்கணும்னு நினைக்கணும். ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ் பண்ணி ஆடு. Come on, hit the ball. ஆடு. Come on. Go, get the ball. Go. நீ ஏன் எப்பவுமே டல்லா இருக்க? வாட்ஸ் தி ப்ராப்ளம் யா? என்ன யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நான் அழகா இல்லைன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இதான் உன் ப்ராப்ளமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ராப்ளமா? இங்க பாரு,
கண்ணாடி தான் சரியில்லை. ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த தமிழை விட அழகா இருக்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா, இந்த கேர்ள்ஸ்க்குலாம் உன் மேல ஜெலஸ். பாரு, நீ என்ன அழகா இருக்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓகேவா? எவ்ரிபடி will like you. ஓகே. இப்போ என்ன தெரியுமா, ஒண்ணு நீ நம்பணும். ஓகே? இந்த கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு உனக்கு நல்ல கான்டாக்ட் லென்ஸ் வாங்கி தரேன். புரியுதா? அப்போ நான் நிஜமா அழகா இருக்கேனா? நீ அழகுதாம்மா. Thank you, sir. என்னம்மா ட்ரெஸ் இது? விடு, போய் ஷார்ட்ஸ் போட்டு வா. எனக்கு அந்த Dress எல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்க சார். நான் இதே போட்டுக்கிட்டுமா? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அலௌட் இல்லம்மா. நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல வேணாம் சார், நான் இதுலயே விளையாடுறேன். எனக்கு அந்த மாதிரி ஜெட்டி எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. வேண்டாம் சார், நான் இதுலயே விளையாடுவேன். இல்லம்மா, சொன்னா கேளு. சரி சார். போ 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 போ. என்ன பத்மா, கடைசியில அந்த மாப்பிள்ளையாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்ல, அவன் கூட எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டான். அப்படியா? அவனை விட ஒரு அழகான மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ண போறான். உண்மையாவா? யாரு? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்ல நீ நல்லா ஓடி விளையாண்டு வின் பண்ணாதான் அவன் உன்னை கட்டிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். சோ நல்லா விளையாடுவியா? கண்டிப்பா விளையாடுவேன். கோ, ஓடு. சார், என் ஸ்கின்னே கருப்பா போயிடுச்சு சார். அதுக்கு நீ ஒரு ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணணும். அதை விடு. உன் ட்ரீம் என்ன? ஒரு பெரிய மாடல் ஆகணும் சார். சானியா மிர்சா தெரியுமா? தெரியும் சார். அழகா இல்லையா? அழகுதான். ஸ்போர்ட்ஸ்ல நீ நல்லா ஓடி விளையாண்டா எப்பவுமே அழகா இருக்கலாம், தெரியுமா? சோஃபி, வாங்க பால் கொடு. நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நல்லா அழகாயி பெரிய மாடல் ஆயிடுவ. ஓகே? ஓகே ரன் சார். ரன் ரன் ரன். ஓகே. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ச்சே. சரவணா, வாங்க. என்ன சார்? சரி சார். Sammy, come here. Sophie, நீ அங்க போய் பிராக்டிஸ் பண்ணு. போ. Hey, come on. Girls, நாளைக்கு ஃபைனல் மேட்ச். In the tournament of the final match, Red Octopus versus Rainbow. Red Octopus coach Mr. Gautam. லாஸ்ட் மேட்ச்ல ஜிம்கானா டீமோட விளையாடி 3 கோல் அடிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆப்போசிட் டீம் ரெயின்போ கோச் மிஸ்டர் ராம்லி.
the time. ரெயின்போ அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் திரிஷா அவர்கள் கோல் தளத்தை நோக்கி பந்தை உருண்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ரெயின்போ அணி வலுவான பாதையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ரெட் ஆக்டோபஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் போலா அவர்கள் பந்தை கோலை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த கோல் யாருக்கு என்பதில் பார்வையாளர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்பொழுது ரெயின்போவிலிருந்து ரெட் ஆக்டோபஸ் அவர்கள் பந்தை கைப்பற்றி விட்டார்கள். இரு அணியினரும் வெகு தீவிரமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கோல் யாருக்கு என்பதில் ரெட் ஆக்டோபஸா ரெயின்போவா? ரெயின்போ அணி இரண்டாவது கோலையும் போட்டு விட்டார்கள். ரெயின்போ அணியினர் 2 கோல்களை போட்டு விட்டார்கள். ரெட் ஆக்டோபஸ் அணியினர் இன்னும் 1 கோல்களை கூட போடாத நிலையில் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கோல் யாருக்கு? இந்த கோலாவது ரெட் ஆக்டோபஸ் அணியினருக்கு கிடைக்குமா? ரெயின்போட்டம் இப்ப கோல் எடுக்க சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். Time out. Yossi, easy, easy, eல்லாம் easy, நேசி, நேசி, thrill like நேசி, crazy, crazy, life like crazy, Yossi, easy, easy, எல்லாம் easy, நேசி, நேசி, thrill like நேசி, crazy, crazy, life like crazy, நம்பிக்கை போதுமே, நாளை தாண்டி நாளை போடுவேன், உன்னை நீ நம்பினார் யாவும் வீரனோடுமே. காருக்கு பெட்ரோல் அன்னுள்ளே உண்டு, போருக்கு பெட்ரோல் உன்னுள்ளே உண்டு. வா ஒன்றாகலாம் நாம் முன்னேறலாம், வா ஒன்றாகலாம் நாம் முன்னேறலாம். வெற்றிக்கு தேவை எப்போதும் வேர்வாய், நெஞ்சுக்குள் தேக்கி வைக்காதே சோர்வாய். தீ உண்டாக்கலாம் நாம் கொண்டாடலாம், தீ உண்டாக்கலாம் நாம் கொண்டாடலாம். மோது 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 மோது, நீயும் நானும் இல்லை சாரு, 100 100 மேடை ஏறு, உன்னை வெல்ல ஆளு யாரு, போட்டி போடு வேட்டையாடு, வெற்றி கோடு தொட்டு பாடு, அச்சம் வேஸ்ட் வெக்கம் வேஸ்ட், டார்கெட் ஒன்றே வாழ்வில் பூஸ்ட், காம்ப்ளெக்ஸை போலிங்கு ஒரு பாய்சன் ஏதும் இல்லையே, பீனிக்ஸ் ஆய் நீ இரு, ஆனா தோல்விகளே இல்லையே, சாதிக்க பியூட்டி வேண்டாமே தோழி, ஆகாத நீயும் பஞ்சார கோழி, அஞ்சாமலே வா பந்தாடவே நீ, அஞ்சாமலே வா பந்தாடவே, நீரோடு மாறில் மின்சாரம் ஊறும், போராடும் வாழ்வில் சந்தோஷம் கூறும், உன் உள்ளெஞ்சிலே சாயம் உண்டல்லவே, உன் உள்ளெஞ்சிலே சாயம் உண்டல்லவே. கந்தங்களேனும் நம்ம
முன்னே தோற்கும் தமிழர்கள் என்றால் காற்றுக்கும் மேற்கும் யார் என்றாலுமே நாம் வென்றாகலாம் யார் என்றாலுமே நாம் வென்றாகலாம் கந்தங்களேனும் நம் முன்னே தோற்கும் தமிழர்கள் என்றால் காற்றுக்கும் மேற்கும் யார் என்றாலுமே நாம் வென்றாகலாம் யார் என்றாலுமே நாம் வென்றாகலாம் நீ என்ன லவ் பண்ணதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னைக்காவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா?
எஸ் வெரி குட். கோச் நல்லா ட்ரைனிங் கொடுத்து மேட்சை வின் பண்ண வச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆல்ரெடி எனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ உன் புண்ணியத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ சார். என் வாழ்க்கையை இதை வச்சு ஓட்ட பாக்குறேன். தேங்க்யூ ராஜேஷ். ரொம்ப தேங்க்ஸ். உங்க அப்பா அம்மா உன்னை பாராட்டணும்னு ஆசைப்பட்டதும், உன்னால எதை வேணாலும் ஜெயிக்க முடியும் நான் நினைச்சதும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. எனக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் கௌதம். ஐ அம் சாரி. ஐ லவ் யூ கௌதம்.